ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓரியோ டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஓரியோ டெசர்ட் வந்து என் சின்ன பொண்ணு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. அதனால் அவள் எப்படி செய்கிறான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3 பேக் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 15 பிஸ்கெட் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதில் இருக்க வந்து க்ரீமை தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது பிரிச்சாச்சு. இதில் இருக்க க்ரீமை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதேமாரி எல்லா பிஸ்கெட்டும் க்ரீமும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்துக்காச்சு. இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தோம்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பிஸ்கெட் அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு மாரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு இதை. இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா இந்த ஓரியோட க்ரீம் மட்டும் எடுத்து வச்சாச்சு. 1 ஸ்பூன் மில்க் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் பால் ஊற்றிப்பேன். ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த க்ரீம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ இன்னொரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 4 ஓரியோ பிஸ்கெட் வந்து க்ரீமோடு எடுத்து வச்சுருக்கேன். 4 டீ போட்டுக்கலாம். பால் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு அடுத்த க்ரீம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்தமாரி ஒரு கப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஓரியோ பவுடர் செஞ்சோம்னா அதை ஃபஸ்ட்டு கீழே வந்து பேஸ்க்கு போட்டுக்கலாம். போட்டு இதை இப்போ நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. பேஸ் லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் க்ரீம் செஞ்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஓரியோ பிஸ்கெட்டோட அந்த இது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லேயர் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. என் பொண்ணு ஓரியோ டெசர்ட் சூப்பராக செஞ்சுட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.